கமிஷனர் ஆஃபீஸ் வழியாக தான் நான் போகிறேன். நீங்கள் அங்கேயே மடக்கி பிடிச்சிருக்கலாம்ல. இதுக்கே இந்த அலப்புற மெயின் ரோட்டில் வந்து மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அது என்னன்னா, அது காவல்துறைன்னா நாங்கள் இப்படி தான் ஏன் அது இது ஆகும்னு சொல்லி ஒரு அங்கே உட்காரு உள்ளே போனோம் டப்பு 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 டப்புன்னு யார் அடிக்கிறான், என்ன அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான்னு தெரியாது. திருட்டு வழக்குகள் இல்லை. ஆமாம். இப்போ இந்த வீடியோ எல்லாம் வருது பார்த்தீங்களா, இதில் ஒரு 5% தான் அந்த வீடியோவை பார்க்குறீங்க. 100% தான். மனித உரிமை ஆணையங்கள் எல்லாம் எங்கே எல்லாம் குடும்பிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஜெயிலில் வந்து 98 உங்களுக்கு தெரியும், பாக்ஸர் வடிவேல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பாக்ஸர் வடிவேல் கண்ணுக்கு முன்னாடி கூட்டு போய் அடித்து அவனை அந்த கஞ்சா இந்த இதெல்லாம் தண்ணியில் கலந்து குடிக்க வச்சு வாந்தி எடுத்து ஸ்பாட்லேயே காலி. மேஜிஸ்ட்ரேட் நீங்கள் படிச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்களா, இல்லை படிக்காத வந்து நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறாங்களான்னு தெரியல. போகிறாங்க 5 பேர், என்ன வழுக்கி விட்டான், சரி நீ என்ன வழுக்கி விட்டான், சரி நீ என்ன வழுக்கி விட்டான். நீங்கள்லாம் உண்மையில் மென்டலாடா. வட சென்னையில் நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு போட்டோம், சேகர்பாபுடைய பிஎஃப் ஃபோன் பண்ணால் வேலை முடியும். இன்னைக்கு நீங்கள் உளவுத்துறை எஸ்பி இல்லை, டிஐஜி இல்லை, ஐஜி இல்லை, உட்காமக்கா நீங்கள் எவங்கிட்ட சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம். பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசியிருக்கோம். ஜாம்பவான்ல காவல்துறையில சிறைகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க நிறைய எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். ஆனால் சமீப நாட்களாக இந்த மரணம் அப்படிங்கிறது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஈவன் இந்தியா லெவல்ல ஒரு தேசிய செய்தியாக கூட ஆங்கில ஊடகங்கள்ல, இந்திய ஊடகங்கள்லாம் பேசுறாங்க. உங்களை நான் கேட்க விரும்புறது, பேசிக்கா ஒரு காவலர்கள் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்களை விசாரணைக்கு கொண்டு போனோன்னே அவங்களுடைய ஆரம்ப கட்ட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? அந்த விசாரணைக்கான அந்த ட்ரீட்மெண்ட் நகர்வுகள் இல்லை, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் நிறைய வழக்குகள், நூற்றுக்கணக்கான வழக்குகள் என் மீது இருக்குது. அதில் வெடிகுண்டு வழக்கு இருக்குது, கொலை வழக்கு இருக்குது, நிறைய வழக்குகள்னு சொல்லலாம். குண்டாசு, என்எஸ்ஏ, தடா, பல வழக்குகள் நான் எதிர்கொண்டேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வழக்கில் என்னை வந்து கைது பண்ணுறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கேன், பப்ளிக்லேயே இருக்கோம், எல்லா விஷயத்தையும் சோசியல் மீடியா உட்பட எல்லாத்தையும் நம்ம வந்து இருக்கோம். ஒரு வழக்கு நம்ம மீது யாராவது புகார் கொடுத்துருக்கலாம், அல்லது நம்ம சோசியல் மீடியாவில் பேசுகிறதோ அல்லது சோசியல் மீடியாவில் எழுதுறதோ ஏதோ குறிப்பிட்ட நபர்களை தாக்கியிருக்கலாம். அதனால் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது கைது பண்ணுறேன்னா நேரம் அலுவலகத்துக்கு வந்தோ இல்லை வீட்டுக்கு வந்தோ வாங்க பாயின்னு சொன்னால் நம்ம போயிட போகிறோம். இப்போ நான் வாகனத்தில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு முன்னாடி ஒரு வாகனம், பின்னாடி ஒரு வாகனம் சரசரசரன்னு வந்து நின்றுட்டு கதவு தட்டுறாங்க. நான் யாருன்னு கேட்குறேன். இல்லை சார் யார் அப்படின்ற, ஒரு கால் ரவுடியாக இருக்கலாம், ஏன்னா எல்லாம் சைபர் கிரைம் தானே, மக்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது நான் டிஎஸ்பி பேசுகிறேன், டிஎஸ்பி ரஹீம் டிஎஸ்பி நான் அப்படின்னு. சரி கண்ணாடி இருக்கிட்ட என்ன சார்னா, இல்லை வாங்க இறங்கி வாங்க. அந்த காரை நான் டூ ரோட்டில் விட்டுட்டு அப்படியே இறங்குறேன். ஓகே, இறங்கி வண்டியில் தூக்கி போகிறோம், உட்கார வைக்கிறாங்க. உட்காரணுன்னு யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, சார் நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம் சார், ரெக்கவர் பண்ணுறேன். நான் எங்கடா பல வருஷமாக திருடிட்டு தலைமறைவு ஆகிட்டு ஏதோ இருந்துட்டு என்ன கேஸுங்களாம் சொல்லலையா? எதுவுமே இல்லை. ரெக்கவர் ஓகே சார் நான் அதுவும் வண்டி போகுது பாருங்க, என்ன வேகம்னு சொன்னீங்கன்னா எதுனா எதிர்க்கு பைக்கோ இல்லை லாரி ஆட்டோ எது வந்தாலும் சரி காரியம் அந்த வேகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் நினச்சேன் என்னடா இப்படியே கிண்டலாக பேசுகிறேன் சார், என்னதான் பிரச்சனை? இப்போ கமிஷனர் அலுவலகத்துக்கு வழியாக தான் நானே காரில் போகிறேன். ஓகே, கமிஷனர் ஆஃபீஸ் வழியாக தான் நான் போகிறேன். நீங்கள் அங்கேயே மடக்கி பிடிச்சிருக்கலாம்ல. இதுக்கே இந்த அலப்புற மெயின் ரோட்டில் வந்து மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அது என்னன்னா, அது காவல்துறைன்னா நாங்கள் இப்படி தான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீ எவ்வளோதான் நான் டெய்லி கமிஷன் ஆஃபீஸ் தாண்டி தான் ஆஃபீஸுக்கு போகிறேன், கமிஷன் ஆஃபீஸ் தாண்டி தான் வீட்டுக்கே போகிறேன். ஒருவேளை உங்களை விசாரணைக்காக வாங்கன்னு ஏதாவது இன்டிமேட் கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. அரெஸ்ட் பண்ணோம். அவங்களுக்கு ஊடல எதனா கூட்டம் கிட்ட சேர்ந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால போகிற வழியில் தூக்குறாங்க அவங்க. அப்போ இதேமாரி ஏன்னா அது ஒரு மன ரீதியாக ஒரு உளைச்சலை ஏற்படுத்துது. புரியுதுங்களா? இப்போ இதே வந்து கிரைம் அக்யூஸ்ட் எல்லாம் படித்தாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ திருடு போயிடுச்சு, திருடு சம்மந்தமாக விசாரிக்காங்கன்னா அப்போ கூட என்னன்னுவாங்கன்னா, நமக்கு அது வந்து புதுசாக ஸ்டேஷனுக்கு போகிறவன், புதுசாக விசாரணை எதிர்கொண்டவனுக்கு வந்து அங்கேயே அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது பீதி ஆகிடும்.
கேட்ச் பண்ணி அது இது ஆகும்னு சொல்லி ஒரு அங்கே உட்காரு உள்ள போன டப்பு 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 டப்புன்னு யார் அடிக்கிறான், என்ன அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான்னு தெரியாது. திருட்டு வழக்குகள்ல. ஆமா. என்ன ஏன் அப்படி திரும்பி பார்க்கறதுக்கு டப்ப 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 விழும் அடி. புரியுதுங்களா? இப்போ இதே வந்து ஒரு பழைய கிரைமா இருந்துன்னு சொன்னா அவனை அப்படி அடிக்க மாட்டாங்க. கூட்டுன்னு போய் வச்சுக்கிட்டு என்னடா இந்த இது செஞ்சு ஆமா செஞ்சு எங்க பொருள் அது அப்படி அந்த ரெக்கவரி பண்றதுக்காக அவங்கள வந்து பிரிச்சு எடுப்பானுங்க. இப்போ அந்த வீடியோ எல்லாம் வருது பார்த்தீங்களா? இதுல ஒரு 5% தான் அந்த வீடியோவை பாக்குறீங்க. 105% தான். 95 ஏன்னு சொன்னா காலை விரிக்கிறது, நகத்துக்குள்ள ஊசியை போடுறது, கிரைம் அக்யூஸ்ட் நீங்களும் நானும் போய் ரெக்கமெண்ட் கூட போக முடியாது. ஓகே, போனீங்கன்னு வச்சுக்கலாம், சார் என்ன சார் 3 நாளாக வச்சுருக்கீங்க, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரெக்கவர் பண்ண நபருடைய குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கணும். அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் அதாவது ப்ரொடியூஸ் பண்ணணும் சம்மந்தப்பட்ட நபரை. அந்த இதெல்லாம் நடைமுறையே படுத்த மாட்டாங்க. 3 நாள் வச்சுருப்பாங்க. நீங்கள் போயிட்டு நானும் போயிட்டு சார் என்ன சார் 3 நாள் ஆச்சு, அவன் ரெக்கவர் அவன் எங்கே வச்சுருக்கான்னு தெரில பாய், ஒரு காலம் உங்கள் வீட்டை கொடுத்து வச்சுருக்கான்னா நான் எப்படி இருக்கும்? ஓகே, அவன் அந்த பொருள் திருடின பொருள் எங்க வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேன்றான். நீங்க போய் நான் ரெக்கமெண்டேஷன் போறேன்னு சொன்னேன், என்ன சார் இப்படி வச்சிருக்கீங்க, 4 நாளா அந்த பையில வச்சிருக்கீங்க, ரிமாண்டே பண்ணல அப்படின்னு நான் கேட்க போனா, ஒரு காலம் அந்த பொருள் உங்ககிட்ட கொடுத்து வச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? ஓகே, ரெக்கமெண்ட் போறவங்களுக்கு இந்த மாதிரி ஏங்க அட்வொகேட் போனா அட்வொகேட் கிட்டே இப்படி சொல்றாங்க. ஓகே, ரெக்கவரி பண்றதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன், நீங்க வந்து ஏன் ப்ரொடியூஸ் பண்ணலன்றீங்க? ஒரு காலம் அந்த இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டானே எந்த அட்வைட் பயப்படுவானோ இல்லையா? அப்படின்னு கேட்குறாங்களா சார்? அப்படியே ஒப்படா கேட்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த கிரைம்னு சொன்னாவே அப்படிதான் அவங்களுடைய மென்டாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு கொடூர தன்மையோட இருக்கும். நீங்க இந்த விசாரணை படம்லாம் வந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு 5-10% தான் நம்ம வெற்றிமாறன் காட்டியிருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இன்னும் 100% அதிகமாக இல்லை. இப்போ இந்த கேஸ்லயே கூட எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த அஜித் அவர்களுடைய மரணத்துல கூட அவருடைய தம்பிகள்லாம் சொல்றாங்க முட்டி போட வச்சு பாதத்துல அடிச்சாங்க, மிளகாய் பொடி, இதெல்லாம் கூட நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஜெய்பீம்ல கூட நம்ம அந்த படத்துல கூட பார்த்தோம். வேற என்ன மாதிரி எல்லாம் அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு எடுக்கிறப்போ? இப்போ படுகு போட்டு பெட்டெக்ஸ் அடிப்பாங்க. படுகு போட்டு 2 காவலர்கள் நின்று இந்த உள்ளங்காலில் வந்து தட்டியால் அடிச்ச அந்த இது நரம்பு வந்து இங்கே இதுன்னு இருக்கும். இப்போ காலை திடீர்னு இப்போ கராட்டே போன்ற பயிற்சி பெற்றவங்க காலை விரிச்சுன்னா வச்சிடுவான். திடீர்னு ஒருத்தனை காலை விரிக்கும்போது முடியுமா? 2 காலம் எப்படி முடியாது? அந்த நரம்பெல்லாம் இங்கே அப்படியே ஜீவுன்னு அப்படியே விரிப்பாங்க. அப்புறம் இரும்பு பைப்பில் வந்து துணியை கட்டி அடிப்பாங்க. அது ஏன் துணி கட்டுறாங்கன்னா அது அப்படியே அடித்தாங்கன்னா காயம் மேலே பட்டுடும். தெரியும். துணி கட்டி அடித்தாங்கன்னா உள்ள எலும்பு தான் நொறியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஓவர். இதுக்கு வந்து எப்படின்னா எந்த ஒரு இன்ஸ்பெக்டரும் சரி அந்த கிரைமுக்கு வந்து விதிவிலக்கல்ல. எல்லா கிரைம் வந்து அப்படிதான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறாங்க. தொடர்ந்து இது நடந்துகிட்டே வருது. இப்போ லா அண்ட் ஆர்டர்ன்னு சொன்னால் ஒரு கொலை கேஸு, அந்த வழக்கு சம்மந்தமாக விசாரிப்பாங்க, கையை ஓடிப்பாங்க, காலை ஓடிப்பாங்க, அதை தூக்கி போட்டு அவங்க அடுத்த வேலைக்கு பார்க்குறாங்க. கிரைம்கள் தான் வந்து இந்த டார்ச்சர் வந்து அதிகம். கிரைம் இந்த டார்ச்சர் பண்ணி ஒரே வார்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் அடித்தோம்னு சொல்லுவாங்க. ஏங்க இன்னைக்கு நீதிமன்றம் இவ்வளோ துள்ளி குதிக்குது. இந்த நீதிமன்றங்களில் எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சிறையில் இருந்து ஒருத்தன் கொல்லப்படுறான், ஒருத்தன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வழக்கு நீதிமன்றத்தை போடுறாங்க. குறைஞ்சபட்சம் மனிதாபிமானத்தோட இந்த மனுக்களை எடுத்து விசாரணை நடத்தி இருந்தாவே நீதிமன்றங்கள் இது போன்ற கஸ்டடியல் டெத்தே நடக்காதுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு மதுரை நீதிமன்றத்தில் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க, எப்படி அடிச்சிங்க, எப்படி பண்ணீங்க, இது கொடூரம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி சொல்றாங்க. எத்தனை வழக்குகள் நான் சொல்றேன், 100கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சிறையில் உள்ளவன ஒரு குற்றவாளியை தான் நீதிபதிகளே பார்க்குறாங்க இல்லையா? ஏன்னா அவன் சிறையில் வந்து அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், அவனை பண்ணக்கூடிய டார்ச்சர்களுக்கு வந்து வழக்கறிஞர் மூலியமாக மனு போடுறாங்க. ஆனால் அரசு தரப்பு தான் அவங்க ஏற்றுக்கிறாங்களே தவிர அந்த குற்றவாளி தரப்பை வந்து குற்றவாளியை தான் பார்க்குறாங்க தவிர அவன் குற்றவாளியாக இருக்கட்டும், அதுக்காக அவனுக்கு அங்கே சிறையில் நடக்கக்கூடிய ஜுடிஷியரி மனித உரிமைகள் மனித உரிமை மண்ணாங்கட்டிங்க. மனித உரிமை ஆணையங்கள் எல்லாம் எங்க எல்லாம் பிடுங்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஜெயிலில் நடந்த ஒரு கொடுமையை சொல்கிறேன் பாருங்க. ஜெயிலில் வந்து 98 உங்களுக்கு தெரியும், பாக்ஸர் வடிவேல், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பாக்ஸர் வடிவேல் கண்ணுக்கு முன்னாடி கூட்டு போய் அடிச்சு அவனை அந்த கஞ்சா இந்த இதெல்லாம் தண்ணியில் கலந்து குடிக்க வச்சு வாந்தி எடுத்து ஸ்பாட்லேயே காலி. ஆனால் என்ன சொல்கிறான், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி வருது, அதாவது சிறையில் அவருக்கு நெஞ்சடிப்பு வந்துதான்,
வார்டர்கள் திறந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்கன்னா ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சை அளிச்சாங்கன்னா சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துட்டாராம். இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது என்ன அநியாயத்தின் உச்சமா இல்லையா? எஃப்ஐஆரும் அப்படிதான் ஆகுது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அப்படிதான் ஆகுது, மேஜிஸ்ட்ரேட் ஓகே பண்ணிட்டு போறாங்க. இந்த கேஸ்லயே கூட அப்படிதான் இருந்தாங்க. பட் இவர் குற்றவாளி கூட இல்ல, ஆனா இவருக்கும் சேம் அதே மாதிரி விசாரிச்சோம், வலிப்பு வந்தது அப்படின்லாம். அதுதான் சொல்றேன். இப்ப அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் கலவரம் நடக்குது அந்த பாக்ஸர் வடிவில். ஏன்னா நெஞ்சடைப்பால வந்து இறந்ததை கைதிகள் கலவரமா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. அது சம்பந்தமா வந்து விசாரணை ஆணையம் வருது, ஒண்ணு மனித உரிமை ஆணையங்கள் வருது. எல்லாமே வந்து சூப்பரன் ரூம்ல உட்காந்து இப்படி பாதாம் பிஸ்தா காஃபியோ டீயோ அல்லது பாலோ அல்லது ஏதோ கூல்ட்ரிங்ஸோ குடிச்சிட்டு சூப்பரண்ட் சொல்லக்கூடிய 4-5 கைதிகளை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி அவன் சூப்பரண்டுக்கு சாதகமா சிறைக்கு சாதகமா சொல்றத வாக்குமூலமா எழுதிட்டு போகக்கூடிய நிலை தான் இருக்கு. எது மனித உரிமை ஆணையமும் இருக்கு, அந்த சிறை கலவரத்துக்காக நியமனம் பண்ண அந்த ஒரு நபர் கமிஷனும் இருக்கு. அப்படிதான் பண்ணாங்க. நேரா வந்து கைதிங்க கிட்ட போய் பேசினாங்கன்னா பாக்ஸர் வடிவில் எப்படி அடிச்சாங்க, எப்படி கொண்டாங்க அதிகாரிகள், அதன் பிறகு இந்த கலவரம் உருவாக யார் காரணம் அப்படின்ற தகவல்கள் கைதிகள் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு கைதி கிட்ட விசாரிச்சாங்கன்னா விசாரிக்கல. எல்லாம் வர்றது சூப்பரண்ட் ஆஃபீஸ்ல உட்காந்து போயிடுது, எல்லாம் வர்றது சூப்பரண்ட் ஆஃபீஸ்ல உட்காந்து போயிடுது. சூப்பரண்ட் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு 4 கைதியை கூப்பிட்றேன்னா 4 கைதிகளோ சூப்பரண்ட்டுக்கு சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களை கூப்பிட்டு வந்து வாக்குமூலம் பதிவு பண்ணிட்டு போறாங்கன்னா அப்ப இதுக்கெல்லாம் எதுக்கு மனித உரிமை மண்ணாங்கட்டி ஆணையன்ற? நான் நேரடியா வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட விசாரிக்கத்தானுங்க மனித உரிமை ஆணையம். பாதிப்பை ஏற்படுத்தின அதிகாரி சொல்லக்கூடிய நபர்களை கூப்பிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க ஜெயிலுக்குள்ள உள்ள போனீங்கன்னா கஷ்டம் சார். ஆனா உள்ள போய் பாக்குறது கூட இல்லை, இந்த கலவரம் நடந்த இடங்களை எதுவுமே. உணவு பிரச்சனைகள், சிறைகளை வந்து அந்த சுகாதார பிரச்சனைகள், எவ்வளவு புகார்கள் மனித உரிமை ஆணையங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. எந்த மனித உரிமை ஆணையங்க வந்து உட்காந்து போய் ஜெயிலுக்குள்ள போய் அது சூப்பரண்டு ஜெயிலரு எல்லாம் வெளியே போ, நாங்க போய் உள்ள போய் சுத்தி பாக்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இதே மாதிரி வராங்கன்னா ஒரு 2 பிளாக்கை சுத்தம் பண்ணி வச்சுக்குவாங்க. அதெல்லாம் ஜெயில் பேச்சு, அதாவது சிறை அதிகாரிக்கு சொல்றதை சொல்லக்கூடிய நபர்களை முன்னாடி நிப்பாட்டுருவாங்க. இவங்க கூட்டின்னு போய் அவங்கள பேச வச்சு அப்படியே கூப்பிட்டு வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப எதுக்கு மனித உரிமை ஆணையங்கள்? இதெல்லாம் சிறைக்குள்ள நடக்கிறது, சிறைக்குள்ள நடக்குது. இப்ப இது கஸ்டடியில, இது போலீஸ் கஸ்டடியில நான் கேட்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம இப்ப பார்த்துட்டே வரோம், எத்தனை பேர் கையை உடைச்சு கூட்டு போறாங்க பாப்பீங்க. இப்போ ஒருத்தனை வந்து கையை உடைச்சு நீங்க வந்து சாதாரணமா அடிபட்டு இருந்தாவே மருத்துவமனைக்கு போனோம், இது என்ன இது காயம் மாதிரி தெரியலையே, இது வந்து யாரோ வெட்டின மாதிரி இருக்கு, ஏஆர் போடு, போலீஸை கூப்பிடுன்னு டாக்டர் சொல்றானா இல்லையா? ஆனா ஒருத்தனை கையை உடைச்சு கூட்டு போறாங்கல்ல, சார் இது கையை உடைச்சி இருக்கீங்க, நான் இது ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன், நீங்க இது ஏஆர் போடுங்க, எஃப்ஐஆர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தானே ஒரு மருத்துவர். ஏன்னா காவல்துறை தரப்புல இருந்து தொடர்ந்து வழுக்கி விழுந்தாங்க. ஒரு 5 பேரை கையை உடைச்சி காலை உடைச்சி கூட்டு போறாங்க போலீஸ். 5 பேருக்கு நீங்க என்ன பண்றீங்க, மாவு கட்டு போட்டு அனுப்புறீங்க. அப்ப இது வந்து உங்க மருத்துவத்துறைக்கே நீங்க செய்யக்கூடிய துரோகமா இல்லையா? என்னன்னா போலீஸ் சொல்றது அப்படியே கேட்குறீங்க. சரி, இவங்க போலீஸ் ஆச்சும் மருத்துவர் ஆச்சும் போலீஸுக்கு பயந்துட்டு அப்படியே கட்டு போட்டு அனுப்புறாங்க. மேஜிஸ்ட்ரேட் நீ படிச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்களா, இல்லை படிக்காத வந்து நீ மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. போகிறாங்களே 5 பேர், என்ன வழுக்கி வின்ட்ட, சரி நீ போ, நீ என்ன வழுக்கி வின்ட்ட, சரி நீ என்ன வழுக்கி வின்ட்ட. நீங்கள்லாம் உண்மையில மென்டலாடா. 5 பேருக்கு ஒரே மாதிரியே வழுக்கி விழுந்து ஒரே மாதிரியே இடது கையோ இல்ல வலது கையோ தான் உடையும். அவங்க எல்லாம் தவறு செய்தவர்கள். ஒருவேளை நீதிபதிகளே கூட அவங்களுக்கான குற்றம் செய்து இருந்தால் குற்றத்துக்கு வந்து நீதித்துறை தண்டிக்கிட்டு, சட்டம் என்ன சொல்லுதோ சட்டப்படி தண்டிங்க. காவல்துறை சட்டத்தை தன் கையில எடுத்துட்டு இப்படி செய்யறாங்கன்னும் போது எப்படி வந்து நீதித்துறை அனுமதிக்குது? இப்ப அந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கதான் இப்படி பிளாக் அப் டெத் எல்லாம் அசால்ட்டா வந்து என்ன பண்றாங்க, பார்த்துக்கலாம்டா, அடி ஓட்ட, கையை ஓட்ட, காலை ஓட்ட, தூக்கி போடு, சாகட்டும் நாய். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நம்ம தான் பார்த்துக்க, நம்ம பார்க்காதுதான். இல்ல மிரட்டல்கள் பத்தி கேட்கறேன். இப்போ இது நீங்க குற்றம் செஞ்சவர்கள் சொல்றீங்க, இல்ல ஒரு வழக்கு கொடுக்குறாங்க அதுக்காக விசாரிக்கிறத சொல்றீங்க. ஜெனரலாவே எடுத்துக்கிட்டோம்னா டிராபிக் போலீஸ்ல இருந்தே நீங்க பாக்குறப்போ ஒரு காமனாவே அவங்க பேசுறது, மக்களை நடத்துறதே கொஞ்சம் ஒழுங்கா இல்ல, மரியாதையா பேசுறது இல்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ நிறைய சோசியல் மீடியால வீடியோஸ் கூட நம்ம பார்க்க முடியும். நீங்க எப்படி என்ன அவன் பேசலாம், நீங்க எப்படி வண்டியில இருந்து சாவி எடுக்கலாம், இப்படி எல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து காவல்துறைக்கு நடக்குதுல்ல. அந்த மனநிலைக்கு காவலர்கள் வருவதற்கான காரணம் என்ன? இல்ல பொதுமக்கள் இல்ல, நீங்க வந்து ஒரு டிராபிக்கே பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் வந்து யாரையும் அவன் கூட பேசக்கூடாது.
நீ என்ன புக் இருக்கா இல்லை அது இருக்கா இது இருக்கா வெரிஃபை பண்ணணும், அதுதான். வேணா திருட்டு வண்டியா இதுவான்னு. ஆனால் நீ என்ன இறங்கு சாவி எப்படிங்க, லைசன்ஸ் எடுத்துட்டு வா, வா போ, இதுதான் பாருங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட் எவனா இருந்தாலும் சரி. பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் வந்து வாங்க போங்கன்ற பன்மையில பேசுற பழக்கம் உண்டு அந்த மக்களுக்கு. தென் மாவட்டம் இப்ப சென்னை இந்த பகுதிக்கு பார்த்தீங்களா, இந்த வேலூர் தென்னார்கடை வா போன்னு சொல்லி சாதாரணமா பேசுவாங்க. அப்பாவும் வா போன்னு வா, பெரியப்பாவும் வா போகணும் வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டான். இது வந்து அவங்களுடைய வழக்கு சொல்லான்னு நினைக்கலாம் நம்ம. அதாவது சென்னையிலேருந்து இந்த வேலூர் நார்த்தார்கடை இது எல்லாமே இப்படிதான் கூப்பிடுவாங்க வழக்கு சொல்லு. ஆனால் தென் மாவட்டங்களில் வழக்கு சொல்லுன்னா சின்ன பையனாக இருந்தாலும் வாங்க உட்காருங்க, அதே பெரியவங்களா தான் வாங்க போகணும். ஆனால் அவங்க கூட இங்கே வந்து போலீஸாக இங்கே சென்னைக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, போலீஸுன்னு அந்த யூனிஃபார்மை போட்ட உடனே நில்லு, லைசன்ஸ் எடு, போடா வாடா ஸ்டேஷனுங்க. எங்க புகார் சொல்ல எதுக்குங்க போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்? என்ன நிற்கிற, என்ன நிற்கிற சார், இந்த கம்யூன் போ அங்கே போய் வா, அங்கே போ, இங்கே வா. தன்மையே இல்லையா? உங்கள் வீட்டில் நாங்கன்னா மாடு மீச்சிட்ட வரோம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள். மக்களை எப்படி அணுகணுன்ற தன்மை கூட உங்களுக்கு தெரியும்னா நீங்கள்லாம் எதுக்கு காவல்துறை யூனிஃபார்மை போடுறீங்க? எல்லாரும் குற்றவாளி பார்வையில் பார்க்கணுன்றது உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு சொன்னாங்களா? அல்லது சிறை, அதாவது அந்த காவல்துறையினுடைய அந்த என்ன சொல்கிறது புரோட்டோகால் அப்படி இருக்கா? குற்றவாளி அவன் குற்றம் செஞ்சிட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒருமையில பேசுறது நீ என்ன யோகியடா அயோக்கியத்தனம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றது கூட அது லாஜிக்கா எடுத்துக்கலாம்னு வைங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க உள்ள வாழ்காரரே இந்த நிலை தான். அதனாலதான் இங்க ஸ்டேஷன்ல பொதுமக்கள் போகணும்னா பயப்படுறான். மீறி போனோம்னா வழக்கறிஞர் இல்லாம போனா நம்மள எதனா கேஸ் போட்டு நம்ம ஒண்ணு சொல்ல அவனு சொல்ல நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுவான்ற பயம் இருக்கு இல்லையா? வழக்கறிஞரை கூட்டிட்டு போனாங்கன்னு அடிச்ச காணொலிகள் கூட இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? வழக்கறிஞரை ஏன் கூட்டு போறான்? அப்படியும் நடக்குது. வழக்கறிஞரை கூட்டு போனானே ஒரு புகார். இனி எந்த காவல் நிலையத்திலாச்சும் அவன் பாருங்க, எனக்கு ஒரு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, இதே மாதிரி வந்து என்னை ஒருத்தன் அடிச்சிட்டான் அல்லது என்னை ஒருத்தன் மிரட்டுறான் அல்லது எங்களுடைய காசு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு காவல் நிலையத்துக்கு போய் தன்னிச்சையா மக்கள் போய் புகார் கொடுக்குற காலமே இன்னைக்கு இல்லைங்க. ஒன்று வக்கீல யாருன்னா ஒருத்தன் 1000 2000 கொடுத்து அவனை கூப்பிட்டு போறாங்க. இல்லைன்னு சொன்னா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் அறிமுகமான நபரை கூப்பிட்டு போறாங்க. இல்லைன்னு சொன்னா பொதுமக்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஐயோ ஸ்டேஷனுக்கா போகணும், இப்படி தானே சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு காவல் நிலையம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இதை உயர் அதிகாரிகள்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? போலீஸ் உங்கள் நண்பன் தெரு தெரு வீதி வீதியா நீங்க எழுதி வைக்கிறது முக்கியம் இல்லை. போலீஸை போலீஸா இருக்க சொல்லி நீங்க ஏன் அறிவுரைக்கு சொல்றது இல்லை? அரசினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இது இந்த அரசுல மட்டும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காலம் காலமாக எல்லா காலகட்டங்கள்லயும் காவல்துறை மீதான குற்றச்சாட்டா இது வைக்கப்படுகிறது. இன்னும் அதிமுக ஆட்சி காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ கூட காவல்துறைக்கு இன்னும் நிறைய சுதந்திரம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆட்சியிலும் காமனாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஒரு அரசு எப்படி கையாளணும் காவலர்களை, மக்களிடம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத வழிமுறைப்படுத்த வேண்டியது அரசோட கடமை தான். சரியா செய்யலையோ இல்லை, அது ஜெயலலிதா காலத்தில் அதை ஃபாலோ இருந்தது. ஓகே, ஏன்னு சொன்னால் அவங்க வந்து போலீஸை வந்து போலீஸ்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அதாவது இன்டெலிஜென்ஸ் என்கின்ற உளவுத்துறை, அடுத்து டிஜிபி, இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு வட்ட செயலாளர், ஒரு மாவட்ட செயலர், ஒரு தொகுதி செயலர், ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் எவனும் ஸ்டேஷன் விஷயத்துக்கு தலையிடக்கூடாது, ஒரு ரெக்கமெண்ட் போவே கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு ஒரு இது வந்து அந்த அம்மா மட்டும்தான் ஃபாலோ பண்ணிச்சு. அதனால தான் சட்டம் ஒழுங்கு வந்து சட்டம் ஒழுங்கு மாரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து சூழலை பாருங்க, ஏங்க ஒரு தொகுதி செயலாளர், ஒரு வட்ட செயலாளருங்க ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட, அந்த பையன் வந்தானா, ஆமாம் வந்தான் சார், தள்ளி விட்டு நம்ம பையன்தான் அவன், வழக்கு போடாது. சரி சார், ஏன் அது சரி சார்ன்றான்னா இவனும் பார்க்குறேன், இவனை பகைச்சிட்டா நம்ம இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா சம்பளம் கும்பலாம் எல்லாம் வரும், இருந்தாலும் இன்னொருத்த போனால் அசாகரமாக ஆகும் இல்லையா? மறுபடியும் வேற இடத்துல குடும்பம் அந்த ஸ்கூல் இதுக்காகவே பெரும்பாலான ஆய்வாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ இதனால தான் சட்டம் ஒழுங்கு நாசமாக போகுது. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறையை பயன்படுத்துறதே இல்லைங்க. நம்ம செந்தில் வேலவன் இருக்காரு இல்லை, இன்டெலிஜென்ஸ் இந்தியா இருக்கு, அவரெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் சொன்னா அவங்க பேச்செல்லாம் ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்லை. கமிஷனர் என்ன உத்தரவு போடுறா தான். ஓகே, இன்டெலிஜென்ஸ் இவங்க சொன்னாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி காவல்துறையில வந்து இன்டெலிஜென்ஸ் சொன்னா கமிஷனரே கேட்பார். உளவுத்துறை சொன்னா கமிஷனர் கேட்பாரு, டிஜிபி கேட்பாரு, அந்தந்த மாவட்ட எஸ்பிகள் கேட்பாங்க.
அப்போ ஏன் சொன்னா ஒரு பிரச்சனை வந்து இப்போ நீங்களும் நானும் போறோம். நீங்க யாரு, நான் யாருன்னு இன்டெலிஜென்ஸுக்கு தான் தெரியும். எல்லோன்றது தெரியாது. ஓகே. பிரபாகரன் அவருடைய பலம் என்ன, ரஹீம் தடா ரஹீமுடைய பலம் பேக்ரவுண்ட் என்ன என்ன அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் மட்டும் தான் தெரியும். அப்போ சோ வராங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஃபாலோ பண்றது இல்லை. இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய அந்த இன்புட்ஸை வந்து இவங்க கேட்டு செயல்படுத்துறது இல்லை அப்படிங்கிறீங்க. அரசு இதை கவனிக்கணும்ல. அரசு எங்க தவறுதுன்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பின்னு ஒரு போஸ்டிங் இருக்குங்க கவர்மெண்ட்ல. எஸ்எஸ்பின்னு அது ஒரு சாதாரண ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு எஸ்பி ரேங்க்ல உள்ளவங்க தான், டிஏஜி எல்லாம் எஸ்பி ரேங்க் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையை என்னன்னா டெய்லி போய் முதல்வரை சந்திக்குது. ஓகே. சந்திச்சு அன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்றத தகவலை அவங்க கொடுக்கணும். தமிழகம் முழுவதும் என்ன நடந்து, என்ன திட்டிருக்காங்க உங்களை பத்தி யார் யார் பாராட்டி இருக்காங்க, உங்களுக்கு எதிரான எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கு ஆதரவா எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு, எத்தனை இது நடந்திருக்கு. இது வந்து எஸ்எஸ்பி உடைய புரோட்டோகால். அது டெய்லி போய் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ எஸ்எஸ்பிக்கு ஒரு விங் இருக்கும், தமிழ்நாடு முழுக்க அவங்க இருப்பாங்க. இருந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனுக்குடன் அரசியல் எல்லாமே கிரைம் எல்லா சப்ஜெக்டும் அவங்க ரிட்டு. அப்போ ஒரு முதல்வர் உட்காந்து முழுக்க அதை பார்த்துட்டு அதன் பிறகுதான் அவங்க அடுத்த வேலையை ஒரு திடீர்னு இப்போ நீங்க போய் பிரஸ் போய் மைக்க நீட்டுறீங்க. ஓகே. அவருக்கு தெரியணும் இல்லையா என்ன நடந்ததுன்றது தெரியணும். அதுக்காக தான் அந்த எஸ்எஸ்பின்ற அந்த ஒரு இது இருக்கு, இப்போட இருக்காது. ஆனா இன்னைக்கு தமிழக அரசு அதெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. ஏன்னா இங்க வந்து முழுக்க அந்தந்த மாவட்டத்தினுடைய கட்டுப்பாடுல காவல்துறை இருக்கு. அதனால வந்து இது போன்ற விஷயங்கள் இப்ப இந்த அஜித் குமாருடைய மரணம் மட்டும் இல்லை, நீங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு மட்டும் இல்லை, நீங்க டோட்டலா நடந்ததுக்கு காரணம் வந்து அந்த காவல்துறையுடைய இதயம் கெட்டு போச்சு அப்படின்னு நீங்க எல்லாம் பேசிக்கிறோமே தவிர இதயெல்லாம் கெட்டு போடல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. பட் அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள் இந்த திமுக காரங்க அவங்கள இயக்க விடுறதில்லை. அவங்களுடைய இப்போ வட சென்னையில நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு போட்டோம், சேகர் பாபுடைய பிஎஃப் ஃபோன் பண்ணா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. ரிமாண்ட் பண்ணுமா ஒருத்தனை போலீஸ் ரிமாண்ட் பண்றது ரெடியா இருப்பான். ஒரு ஃபோன் வந்துன்னா ரிமாண்ட் பண்ண மாட்டான், விட்டுருவாங்க. ரிமாண்டே பண்ண வேண்டியதில்லை அந்த வழக்குல, சும்மா விசாரிச்சு துரத்தி விடலாம். சேகர்பாபு ஃபோன் பண்ணா ரிமாண்ட் பண்ணி உள்ள போடு. அவ்வளவு பவரோட இருக்கார். காவல்துறையே கட்டுக்குள்ள வச்சிருக்காரு சேகர்பாபுன்றீங்களா? இப்போ வட சென்னையில் அப்படின்னா தென் சென்னையில் ஒருத்தர், இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர். இது வந்து முதல்வருடைய கட்டுப்பாடு தான் காவல்துறைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கட்சிக்காரன் கட்டுப்பாடுல இருக்கு. இந்த கட்சிக்காரன் அவங்க என்ன பண்ணாங்க, காட்டாற்று வெள்ளம் போல அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து அவனுக்கு ஆகாதவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் சொல்லிட்டு போய் தான் இந்த சிக்கல்ல திமுக அரசு மாற்றுறது அதிகமான சிக்கல். அதுதான் அதிமுக ஆட்சியிலேயே இது மாதிரி நடக்குது. ஆனா அந்த சிக்கல்கள் அவ்வளவு வராது. காரணம் என்னம்னா காவல்துறை வந்து அடடா தப்பு நடந்துச்சுட்டா. இது இப்போ உதாரணத்துக்கு சிறையில வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னா, ஜெயலலிதா ஆட்சியும் இருந்தது, எடப்பாடி ஆட்சியும் இருந்தது. சிறையில ஒரு பிரச்சனை, நம்ம முஸ்லீம் சிறைவாசிகள்னு சொல்லிட்டு நான் போய் ஏடிஜிபி ஒரு சிறைத்துறை ஐஜியை போய் பார்ப்பேன், இல்லை சிறைத்துறை ஏடிஜிபி போய் பார்ப்பேன், சிறைத்துறை இது உளவுத்துறை ஐஜியை போய் பார்ப்பேன், இல்லை உளவுத்துறை டிஏஜி இல்லை உளவுத்துறை எஸ்பியை போய் பார்ப்பேன். பார்த்து சார் இதேமாரி இந்த பிரச்சனை மனுக்கு போயிட்டு வந்தாங்க சார், இப்படி பிரச்சனை இருக்கு, இந்த சூப்பரண்ட் இந்த ஜெயிலர் இந்த டெப்டி ஜெயிலர் அப்படின்னு சொன்னா சிறைக்குள்ள இருக்க பிரச்சனையை நீங்க போய் சுட்டி உளவுத்துறை கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அதை எழுதிட்டு உடனே அதுக்கு உண்டான ஒரு முடிவு கட்டுவாங்க. அந்த அதிகாரியை கூப்பிட்டு வேற டிரான்ஸ்ஃபர் பண்றதோ இல்லதான் அவங்கள கூப்பிட்டு, ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட சிறைக்குள்ள வரக்கூடாது, அவங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா அது வெளியே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறலாம், அல்லது அரசுக்கு கெட்ட இது பேர் உருவாயிடலாம் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு நீங்க உளவுத்துறை எஸ்பி இல்லை, டிஐஜி இல்லை, ஐஜி இல்லை, ஒக்காமக்கா நீங்க எவங்கிட்ட சொன்னாலும் கேட்கறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி போலீஸ் பகுதியும் பண்ணா இஸ்மாயில் பிலால் மாலிக்கு தேவையில்லாம ஒரு ஜெயிலர் ஒரு டெப்டி ஜெயிலர் சேர்த்து அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சி தூக்கி இதுல போட்டு வச்சிருக்கான். 6 மாசமா அவங்க அப்படி பனிஷ்மெண்ட்ல தான் இருக்காங்க. மறுபடியும் பனிஷ்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து அவங்க சர்ச்சிங்க்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் நேர்த்து அடிச்சு உடைச்சிருக்கான். அவங்களுடைய குடும்பம் எல்லாம் சிறைக்கு முன்னாடி நிக்குது. சிறைக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க அழுதுகிட்டு. மனு காட்ட மாட்டேன்றாரு சூப்பரண்ட். அசால்ட்டா சொல்றாரு, கோர்ட்டுக்கு போங்க பாய், கோர்ட்டில் போய் மனு காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டுருங்க, நாங்கள் அங்கே போய் சொல்லிக்கிறோம். ஓகே. அப்போ இதை இன்டெலிஜென்ஸுக்கு சொன்னோன்னா என்ன பண்ண முடியும்? நாங்கள் இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு விஷயம், நானே போனேன், அவங்க குடும்பத்தார் கூட நானும் போறேன், முடியாது, காட்ட முடியாது. ஓகே. இந்த மாதிரியான சூழல் தான் இன்னைக்கு. அப்போ இதுவே வந்து ஒரு கொலையில போய் முடிஞ்சுன்னா
உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து அடி எப்படி வேணா பண்ணு, சிறையில் தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா ஏன் மாறாது? தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு ஆட்டிட்டு இருந்தா இப்ப அதுதான் இந்த கஸ்டோடியல் டெத். அன்னைக்கே வந்து திமுக அரசும் திமுக கூட்டணி கட்சிகளும் அல்லது திமுகவுக்கு மாமா வேலை பார்க்கக்கூடிய பல தலைவர்களும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல தலையிடணும். அந்த விஷயம் எவனும் தலையிடணும். அவன் சம்பாதிக்கிற விஷயத்தை தலையிடுறாங்க. பஞ்சாயத்தா என்ன தவிர வேற எவங்ககிட்டையும் நடக்கக்கூடாது. திமுக காரனை பிடிச்சா பஞ்சாயத்து ஓகே, ஸ்டேஷன்ல பேசிடுவாரு. ஸ்டேஷன்ல பேசிட்டா வேலை முடிஞ்சிச்சு இல்ல. இது மாதிரியான காரணங்களால தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாறுது. என்ன இப்ப அதை அப்படியே விட்டதுனால தான் இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒருத்தன் தூக்கி போய் அடிச்சு அவனை சாகடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து அவன் என்ன புகார், ஒரு 7 சவரன் நகைக்காக இவ்வளவு பெரிய கொடுமையான தாக்குதல். 10 சவரன் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல சொன்னேன், கிரைம் அக்யூஸ்ட் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க, இதோட மோசமா பண்ணுவாங்க. அது வேற விஷயம். அது கிரைம் அக்யூஸ்ட், இவன் ஒரு காவலாளி. இது வரைக்கும் அவன் மீதான கூட கிடையாது, ஒரு காவலாளி. யாரோ ஒரு பெண் புகார் கொடுத்தாங்கன்றதுக்காக அந்த புகாரை நீங்க உண்மையிலே அந்த பெண் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட விசாரிக்க வைக்கல. நான் புகார் கொடுத்தேன், சிஎஸ்ஆர் கொடுக்கல, எஃப்ஐஆர் கொடுக்கல, என்கிட்ட விசாரிக்கவே இல்லை. புதுமையா இருக்கு இல்லையா? இப்ப நீங்க ஒன்றும் இல்லை, போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்க பாக்கெட்ல பிரபா வச்சுட்டு போறீங்க, யாரோ வழியில பிடிங்கிட்டான்னு சொல்லி போய் புகார் கொடுக்குறீங்க. சார் நான் 2 லட்ச ரூபாய் வச்சு போனேன், என்னை வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. உடனே அப்படியா இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு உடனே போ, அவன் போய் திருட்டு பிடிச்சிட்டு சொல்லுவான். தனிப்படை போட்டு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டான். உட்கார வச்சு சொல்லு, எப்படி வந்த வண்டியில், எத்தனை பேர் வந்தான், நீ அந்த பணம் எடுத்துட்டு வர்றது யார் யாருக்கு தெரியும், ஏன்னு சொன்னா அந்த பணம் திருடு போகாம நீங்களே எடுத்து ஒழிக்க வச்சு திருடு போனேன்னு புகார் கொடுக்கலாம். நீங்களே ஒரு செட்டப் பண்ணி கம்பெனில இருந்து ஏமாத்துறதுக்காக ஆளை வச்சு செட்டப் பண்ணி உங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு போன மாதிரி வச்சிருக்கலாம். அதுக்காக உங்களையே வந்து பாத்தீங்கன்னா அந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களையே முதல்ல நம்மளதான் விசாரிக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். விசாரிச்சுட்டு அதை பிறகுதான் அவங்க தெளிவான பிறகு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அப்போ ஒரு விசாரணை அதிகாரி விஐஓன்ற விசாரணை அதிகாரியை போட்டு அந்த வழக்கு சம்பந்தம் விசாரிக்க சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து நீங்க அஜித்குமார் விஷயத்துல அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரே எதுவுமே இல்லை. அந்த பெண்ணே சொல்லுது என்னை விசாரிக்கவே இல்லை, சிஎஸ்ஆரும் கொடுக்கலன்ற. அப்போ என்ன காரணம்? அதை விசாரிக்க வேண்டிய ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது பெரிய இருக்கு. ரெண்டாவது இப்ப 5 பேர் கைது பண்ணியிருக்காங்க, 5 பேரும் கான்ஸ்டபிள். நீங்க இதுவரையும் நானும் வந்து பல நூற்றுக்கணக்கான வழக்கு நான் பார்த்திருக்கேன். எப்பவுமே வந்து ஒரு வழக்குன்னு சொன்னாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு எஸ்ஐ தலைமையிலாவது டீம் இருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே காவலர்கள் தான். அப்படி காவலர்களா முடிவு பண்ணி ஒருத்தனை கூட்டு போய் அடிச்சு கொள்றாங்கன்னா அப்ப அந்த காவலர்களை இயக்கிய நபர்கள் யார்? இதற்கு பின்னாடி இத்தனை கேள்விகள் நிறைய இருக்கு. ஓகே ஓகே, பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசியிருக்கோம். அதே வகையில சமீபத்துல நடந்த திருவொற்றியூர்ல கூட ஒரு மின்சாரம் தாக்கி ஒரு இளைஞர் இறந்து போனார்னு, அந்த சம்பவம் குறித்தான பின்னணி குறித்து இல்லைங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அங்க மட்டும் இல்லை, எல்லா ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடம் இருக்கு பாத்தீங்களா. அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃபிளாட்ஸு, பெரிய பெரிய பங்களா வீடுகள், இது போன்ற இடங்கள்ல வந்து மின்சார ஒயர்களை நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்க. நம்மளாம் பார்க்க முடியாது. தேடி பார்த்தாலும் எங்க இருக்கு மின்சார டப்பா, எங்க இருக்கு மின்சாரம், எங்க இருக்குன்னு. ஆனா நீங்க நான் இருக்கக்கூடிய இப்போ இந்த புளியந்தோப்பு, இந்த நெருக்கமான இந்த ஓட்டேரி, இந்த சைடு மக்கள் எல்லாம் போய் பாருங்க, அங்கங்க வந்து அந்த எலக்ட்ரிக் போர்டு இருக்கும். மழை பெய்யும், ஷாக் அடிக்கும். ஒரு ஃபோன் இல்லை 100 ஃபோன் பண்ணதான் எலக்ட்ரிஷியனே வருவோம். ஓகே, புரியுதுங்களா? இது போன்ற அஜாகிரதையினுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து திருவொற்றியூர்ல வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 10வது படிக்கிற பையன் வந்து ஷாக் அடிச்சு இருந்திருக்கான். அவன் வீட்டில் ஏதோ கரண்ட்டு மிஸ்பேர் ஆகி ஷாக் அடிச்சு இருந்தா வேற. அப்போ பொதுமக்கள் போய் வரக்கூடிய ஒரு இடத்துல எந்த அளவுக்கு அலட்சியமா இந்த அரசு மின்சாரத்துறை இருக்கு பாருங்க. கால் பண்ணாலும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்றேன். இல்ல வர நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க வந்து பணக்கார இடங்கள்ல பாத்தீங்கன்னா உடனே போன் பண்ணவுடனே வந்துடுவாங்க. நீங்க சாதாரணமான நீங்க இந்த நடுத்தர ஏழ்மையான மக்கள் வாழக்கூடிய பகுதியில 10-100 ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுத்து என்னைக்காவது ஒரு இபி வந்து பேசியிருக்காங்க உங்ககிட்ட. ஓகே, காலை எடுக்க மாட்டாங்க. 4-5 நம்பர் இருக்கும், ஆனா எந்த நம்பருக்கு காலில் எடுக்க மாட்டாங்க. சார் அங்க எரியுது சார், சார் இங்க ஷாக் அடிக்குது சார், நீ சாவிடான்னு ஒன்று தவிர எவனுமே எடுக்க மாட்டான், வர மாட்டான்.
ஆனால் அந்த பிரச்சனைக்கு இப்படி ஆகிட்டு மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அது மறியல் போராட்டம் போது தான் போலீஸ் வரும், போலீஸுக்கு பின்னாடி தான் இவன் வருவான். ஒரு சாதாரண விஷயம், அரசு நடத்த வேண்டிய ஒரு ஒழுங்கா கண்காணிக்க வேண்டிய விஷயத்துக்கு போராட்டம் இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு மின்சார வசதி அதுதான் சொல்றேன். நீங்க ஆனா நீங்க ஒரு மாசம் பில்லு கட்டாம இருங்க, பீஸ் பிடிக்கிறது மட்டும் முதல்ல வரும். ஒரு நாள் தவறிச்சுட்டா ஒரு மாசம் பில்லை கட்டாம ஒரு நாள் தவர்த்திட்டானா கூட வரனா பீஸ் பிடிக்க போயிட்டானா. ஆனா அதே அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, அதுல இருந்து கரண்ட் எடுத்து தான் மீட்டிங் நடத்துவான், விழா நடத்துவான், என்னென்னவோ நடத்திட்டு இருப்பான். அதெல்லாம் கரண்ட் வீணாகாது. ஆனால் ஒரு அப்பாவி நடுத்தர ஏழை வந்து ஒரு 1000 ரூபாய் கட்ட தவறிட்டான்னு சொன்னால் அது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு போய் மறுபடியும் அவன் அந்த 1000 ரூபாய் கட்ட வாங்க மாட்டான், அது கூட ஃபைன் போட்டு கொடுவான். எல்லா பொதுக்கூட்டங்களும் பெரும்பாலான பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள்லாம் மின்சார கம்பங்கள்ல இருந்தா கரண்ட் ஏங்க அது மட்டும் இங்க சும்மா 4 லைட் 5 லைட் இல்லைங்க, 10 தெருக்கு லைட் வைக்கிறானுங்க. எவ்வளவு மின்சாரம் வேஸ்டா போகுது. ஏதோ அவன் மீட்டிங் போற இடத்துல மட்டும் லைட் வச்சு தெரு லைட்டு கரண்ட் எடுத்து ஃப்ரீயா யூஸ் பண்ணா பரவாயில்லையா. அவன் தான் வந்து ஓசியில நம்ம தான் கரண்ட் எடுக்கணும்னு சொல்லி 10 தெருக்கு லைட்டை போடுவான், 10 தெருக்கு சீரியல் லைட்டை போடுவான். அப்ப இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய அரசுகளே இதுக்கு துணையா இருக்கிறது தான் வேதனையின் உச்சம். பல விஷயங்கள் அஜித்குமார் அவர்களுடைய எந்த காவலர்களால் தாக்கப்பட்டு இறந்த இந்த சம்பவம் குறித்தும் இந்த விஷயம் மின்சாரம் தாக்கியிருந்த அந்த மாணவன் குறித்தும் பல விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.